தமிழக முதல்வர் ஒன்று சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஒரு நிமிஷத்தில் போதும் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்றார். இது ஒன்றும் புதுமையே இல்லை. பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த போது பல போராட்டங்கள் நடத்தியும் அவன்கிட்ட எந்த சரியான ஆதரவான பதில் வரல. அப்படிங்கிற போது காங்கிரஸ் கட்சி அடிமை இந்தியாவிலேயே வரிகொடா இயக்கம் நடத்தியது. அதுதான் வெள்ளைக்காரனை எதிர்த்து நடந்தாங்க, இந்த கொள்ளைக்காரனை எதிர்த்து நடத்த போகிறாங்க. அதுபோல் மற்ற பிரச்சனைகள், மொழி என்பது அது இதுக்கு தீர்வு இதுதான் என்பதல்ல. ஒன்று, அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் அவன் எத்தனை மொழி பேசினாலும் அவனுடைய தாய்மொழி தான் அவனுக்கு இயல்பாக புது புது சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு கருவியாக இருக்க முடியும். அது இன்றைக்கு வாழ்கிற உலகத்தில் இப்போ கணினிமயம், கம்ப்யூட்டரைஸ் சொல்கிறோம்ல, அதில் உச்சத்தில் இருப்பது ஜப்பானும் கொரியாவும் தான். இந்த ஜப்பானில் இந்தியும் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது. கொரியாவில் இந்தியும் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது. ஆனால் அது ரெண்டு பேரும் தான் உச்சத்தில் இருக்கான்.